வனமென திகழ் பரந்த கண்டமிது. தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாளும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மறந்த இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சேர்ந்த செயல் மறந்த வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்து வலுப்படுத்த செயல்படுவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். புவனேஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி, அந்த நோட் புக் எடுத்துட்டீங்க வா. கொண்டா. வள்ளியோட நோட்டு டீச்சர். வள்ளிதா? போ. இங்க பாருங்க, நான் கணக்கு தான் போட்டு போனேன். விடை வரைக்கும் வள்ளி எப்படி போட்டிருக்கா பாருங்க. யாரோட இது இல்லாம அவளாவே தானாவே போட்டிருக்கா. இப்படிதான் இருக்கணும். குட் கேர்ள். இன்னும் நல்லா படிக்கணும். சரிங்க டீச்சர். இனிப்பா இருக்குடி. நல்லா இருக்கு. வள்ளி, வரேன். வள்ளி, விளையாட போலாம் வாடி. வர இருடி, சீக்கிரமா வாடி. ஒரு பூ பூத்துச்சா, 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சா, 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்துச்சா, 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்துச்சா. வள்ளி, அம்மா இங்க வா. வாங்குறேன். எப்ப பாரு என்ன படிப்பு, வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறிய. போ, அந்த குடத்தை தண்ணி எடுத்துட்டு வா. விடிஞ்சா போதும், கையில புஸ்தகத்தை தூக்கிட்டு உக்காந்துருவா. பெரிய சீமா விட்டு போனன்னு நினப்பு. உங்க வீட்டுக்கு போய் படி.
ஏய் கீழே கீழே விழுந்து தொலைச்சிட போற, பார்த்து விளையாடு. புவனேஸ்வரி, அங்க பாரு, அந்த ஆட்டுக்குட்டி பாவம்ல, அத போய் அவுத்து விட்டுறலாமா? ஏய் வலி, பாத்துடி, மெதுவா மெதுவாடி, பாத்து வா. ஓடி போயிடு, தப்பிச்சு ஓடி போயிடு. அருண் பாண்டி 50 மார்க், சசிகலா 56 மார்க், வாசுதேவன் 78 மார்க், வள்ளி 90 மார்க். வள்ளி நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்கா. அவளுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. வள்ளி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. அதே மாதிரி நீங்களும் படிக்கணும். நீங்களும் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா இதே மாதிரி நிறைய மார்க் எடுக்கலாம். என்ன வள்ளி, நல்லா படிச்சு இன்னும் நிறைய மார்க் வாங்கணும். ஸ்கூல் பேரை காப்பாத்தணும். என்ன எத்தனை காய் தெரியுமா? 4 காய் ஜெயிச்சிட்டேன். 1 2 அச்சிச்சோ. அம்மா, என்னடி? எங்க ஸ்கூல்ல இல்லம்மா, என் கணக்கு டீச்சர் என்ன ரொம்ப பாராட்டினாங்கம்மா. நான் நல்லா படிக்கிறேன்னா. ஆமா, உனக்கும் வேற வேலை இல்ல, உங்க டீச்சருக்கும் வேற வேலை இல்ல. உள்ள ஓலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய கலெக்டர் ஆக போறா. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் முதல் இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு உயிர் நீத்தார். வலி, உங்க அப்பா மெட்ராஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காரு. உங்க அம்மாவும் செட்டியார் வர சொன்னாரு. அம்மா, அப்பா மெட்ராஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காரா? சீக்கிரம் வா. என்ன மாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சரசு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் வீடெல்லாம் பார்த்துட்டேன், நீ அடுத்த வாரம் ஊருக்கு வந்துரு. என்ன மாமா திடீர்னு சொல்ற? அதாம்மா போனோட வந்து சொன்னலம்மா, எனக்கு இங்கே வேலை ஜாஸ்தி, வர முடியல. நீங்கள் வந்துரு, நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கூட்டுக்கிறேன். கிளம்பி வந்துரு என்ன? சரி மாமா, நான் வந்துடுறேன். சரிம்மா. சரி. என்ன சரசு, ரொம்ப சந்தோஷமா இருக்க? சண்முகம் என்னத்த சொன்னா? இல்லண்ணே, மெட்ராஸ்ல வீடு பார்த்துருக்காராம். எங்களை எல்லாம் வர சொல்லியிருக்காரு. குடும்பத்தோட நாங்க அங்க போறோம்ண்ணே. அட்ரஸ் அக்க போற போக்குல என் பழைய பாக்கிய மறந்துட்டு போயிடாதம்மா. அது எப்படின்னு உங்களை எல்லாம் மறக்க முடியும்? நாங்க வரோண்ணே. அம்மா, நாம இந்த ஊரை விட்டு போனா திரும்பி வர மாட்டோமா? இல்லடா, அந்த ஊர்ல அப்பா நம்மள நல்லா பார்த்துப்பாரு. இந்த ஊரை விட அந்த ஊர்ல நம்ம நல்லா இருப்போம். அப்பனா புவனேஸ்வரி, கவிதா, மாலாவெல்லாம் நாம பார்க்க முடியாதாம்மா? சரி சரி, தூங்கு தூங்குடா. சேதி தெரியுமா? என்ன தம்பி சேதி? சரசக்கா மெட்ராஸ் போதாம்ல, இனிமே ஒரே ஜோரு தான் போ. அப்படியாடி சரசு? ஆமாக்கா, அவரு ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். நீ அச்சன் நல்லா இரு. நாங்க தான் இங்க விறகு வெட்டி மூட்டை மூட்டு வெந்து சாகுறோம். படிக்காம பராக்க பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? எல்லாரும் படிக்கிறாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து படி.
சாப்பிட்றி. வேணாம். ஏண்டி சோகமா இருக்க? என்னாச்சு? நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம்டி. இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டியா? இந்தா. எனக்கு வேணாண்டி. ஏண்டி வள்ளி, நீ ஊருக்கு போனா திரும்பி வரவே மாட்டியா? நீ இல்லாம நான் உன்னைய தனியா ஸ்கூலுக்கு வரணும். நாங்க போயிட்டு வரோம்க்கா. நல்லபடியா போயிட்டு வா. பாட்டி நாங்க போயிட்டு வரோம். மகராசியா போயிட்டு வா. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை என்னம்மா சரசு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன சண்முகம் மேலதான் இருக்கான், போ போ. வாங்கண்ணே, நீங்களும் போய் சாப்பிட்டு போங்களேன். வேணாம், உன் புருஷங்காரனே கவனி. ஆமா, எப்பவும் வள்ளி தானே சாப்பாடு கொண்டு வருவா? இல்லண்ணே, அந்த கழுதைக்கு கோவம். சண்முகம் சீக்கிரமா, வேலை இருக்கு நிறையா. ஏன் என்னாச்சு? என்ன கோவம்? அதான் அப்பப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்குமே. புதுசா என்ன? வந்த நாள்ல இருந்தே படிக்க போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னதான் பண்றது? என்ன பண்றது? பொட்ட கழுதை வீட்டுல கிடக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன படிப்பு வேண்டிய கிடக்கு? இரு, கொஞ்ச நாள் லைனா இங்க போக சரியாயிடும். சண்முகம் இதோ வந்துடுறேங்க. எப்பா வந்துட்டான்ப்பா வட்டிக்காரன். ஐயோ சண்முகம் எவாப்பா கொடுத்துறேங்க சீக்கிரத்துல. என்னப்பா என்னாச்சு? கொடுத்துறேங்க, ஏற்பாடு பண்ணிடுங்க சீக்கிரத்துலங்க. உன் மனசுல என்ன தான் நினைச்சிட்டு இருக்க? எப்ப கொடுக்க போற? சீக்கிரம் கொடுக்குற வேலையை பாரு. ஒரு மாசத்துலயே கொடுத்துறேங்கய்யா. எனக்கு ஒரு வாரத்துல பணம் வந்தாகணும். என்ன சொன்னது புரியுச்சா? சரிங்கய்யா. ஏன் புள்ள இப்படி உட்காந்துருக்க? என்ன வள்ளி சாப்பிட்டுச்சா? கொலை பட்னி, ஒரே அடம். என்னாச்சு உனக்கு? சாப்பிடு. எனக்கு சோற வேணாம், ஒண்ணும் வேணாம். பொட்ட கழுதைக்கு படி பண்ண வேண்டி கிடக்கு. எந்திரிச்சு வந்த முதுகு தோலை உரிச்சிருவேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, வந்துட்டாரு பெருசா.
படிச்சனை கிழிக்க போறா. 4வது படிச்சமா, கணக்கு பார்க்க கத்துக்கிட்டமா, பேர் எழுத தெரிஞ்சுக்கிட்டமான்னு சந்தோஷப்படுவியா? நீ கவலைப்படாத, நான் சேர்த்து வரேன் பள்ளிக்கூடத்தில். நீ வேற ஊர்லயே ரெக்கார்டு சீட்டு புத்தகத்தெல்லாம் விட்டு வந்தாச்சு. இந்த ஊர்ல எந்த பள்ளிக்கூடம் சேர்க்கறது? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அரைஞ்சனா பல்லுகளை உடஞ்சு போகும். நீ வாப்பில்ல, மேசன்ட்ட சொல்லி நான் உன்னை ஸ்கூலில் சேர்த்து விட்றேன். பெருசா படிக்கிறாளா? இவர் வந்துட்டாரு சப்போர்ட்டுக்கு. அவ படிச்சு என்னத்த பண்ண போறா? மேஸ்திரி அண்ணன் 2-3 நாளில் ஸ்கூலில் சேர்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான்ப்பா என் பிள்ளை முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியுது. மேலே அந்த கட்டையை சரசு சரசு, இன்னும் இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? இந்த பிள்ளைக்கோசம் நீ வாழ வேணாமா? இவ்வளோ பாரு, இன்னும் சாப்பிடாம கிடக்கு. புருஷன் செத்து போனதே நினச்சிட்டு இருந்தா என்னதான் நடக்கும்? இங்கே பாரு சரசு, முதல்ல எந்திரிச்சு சாப்பிடு. வள்ளி வா, எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நீ லைக் படுவ. இந்தா நீ சாப்பிடு. அண்ணே, என் புருஷன் வாங்கின கடனை கொஞ்சம் கொடுக்கணும்ண்ணே. நீங்க எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அதான் முன்னாடியே சொல்லியாச்சுல்லம்மா, 5000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. காசு கொடுத்தினா எல்லாம் முடிஞ்சு போயிடும். நான் படிக்காதவண்ணே, சரியா சொல்லுங்கண்ணே. எவ்வளோ காசு கொடுக்கணும்னு கொஞ்சம் ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இத பாருமா, அதான் 5000 ரூபா எழுதிருக்குல்ல, படிச்சுக்க. நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். இந்தாங்கண்ணே, அவர் வேலை பார்த்த இடத்துல நேத்து தானே கொடுத்தாங்க. என்னம்மா இது? ஏற்கனவே புருஷன் செத்து போயிட்டான் தான் வட்டி வாங்காம இந்த காசை வாங்கியிருக்கேன். அதுல இந்த அசல்லே நீ குறைச்சு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேண்ணே. சே, என்ன புலப்படாது. இப்படி இருந்தா நான் எப்படிமா தொழில் நடத்துறது? இமாம் பெரிய ஊர்ல எப்படி தான் பழகி போறியப்போ? நீயும் 4 எழுத்து படிக்கல, புருஷனும் போய் சேர்ந்துட்டான். என்ன வேலை செஞ்சு எப்படி தான் இந்த பொட்ட புள்ளைய கரையத்த போறியோ? இந்த லட்சணத்தில் 1000 ரூபாய் கடனை கொடுத்துட்டு 5000 ரூபாய் அடிச்சு பிடிங்கிட்டான் அந்த வட்டிக்கார பையன். எல்லாம் உன் தலை எழுத்து. எல்லாம் என் நேரங்க்கா. எப்படி தான் பழைக்க போறனோ அந்த ஆண்டவன் விட்ட வழி. அதுக்கு தான் 4 எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. எனக்கு தெரிஞ்ச வீட்டில் வேலைக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு போய் அந்த அம்மா பாரு. யசோதா சொல்லி அனுப்பிச்சது நீதானே? ஆமாம்மா. ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. நானும் என் பிள்ளையும் தான். என்ன, அப்பப்போ என் பொண்ணும் பேர பசங்களும் வருவாங்க. ஆமா, பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்க. இங்குள்ள பொருளெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? அதெல்லாம் நான் கத்துக்குவேம்மா. என் பொண்ணும் அப்பப்ப வந்து ஒத்தாசை பண்ணுவா. சரி.
வள்ளி உங்க அம்மா இன்னும் வரலையா? அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு, வந்துடுறேன்னு சொல்லுச்சு. எப்ப பசங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வருவாளா? வேலைக்காரி வந்து வாச்சா பாரு. வந்துடும்மா. சரி சரி வேலையை பாரு. உன் பேர் என்ன? வள்ளி. ஸ்கூலுக்கு போலியா? இல்ல. உனக்கு அப்பா அம்மா இல்லையா? எல்லாம் போச்சு. அம்மா வச்சிருக்கா ஒரு வேலைக்காரி. இப்ப என்ன பண்றது? பாரு, நீ வச்ச வேலைக்காரி குப்பத்தொட்டில போட்டு வச்சிருக்கா. யாரு வேலை தருவா? இப்ப குப்பை கூடைக்கு போச்சு பார். சரசு நில்லுடி. என்ன இது? என்னடி இது? சொல்லு, கேக்குறல்ல. ஒரு நாள் பூரா தேடுறோம் இத. அறிவு கெட்ட முண்டம், உன்னையெல்லாம் வேலைக்கு வச்ச பாரு. உன்னால என் புள்ள வாழ்க்கையே போயிடுச்சு. என்னடி பாக்குற? நாளைக்கு படிச்சது அதனடி தெரியும். சனியன் உன்னால என் பிள்ளைக்கு கிடைக்க வேலையா போயிடுச்சு. போடி வெளியில, வேலை பார்த்த வரைக்கும் போதும். இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்க? போய் தொலை. திரும்பி வந்த காலை ஒடிச்சு. நான் படிக்காதவண்ண, நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். பொட்டக்கழுத வீட்டுல கிடக்க வேண்டியதா? அதுக்கு என்ன படிப்பு வேண்டி கிடக்கு? நான் தான் படிக்கல, தற்குறியா போயிட்டேன். என் புள்ளையும் படிக்க விடாம பண்ணிட்டேனே. நான் பட்ட துயரம் எல்லாம் என் புள்ளையும் படணுமா? மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கணுமா? என் பிள்ளைக்கு இன்னும் நான் எதை சேர்த்து வச்சேன்? படிப்பு கூட கொடுக்கலையே. அது எப்படி கரையேறும்? இந்த கஷ்டம்லாம் என்னோட போகட்டும். அறம் செய்ய விரும்பு. ஆ ஆறுவது சினம். ஈ இயல்வது கரவேல். ஈ ஈவது விளக்கேல். ஊ உடையது விளம்பேல். ஊ ஊக்கமது கைவிடேல். பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே. பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே. பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே. பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே.